ஹலோ மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா டியூஸ்டே நைட்லேருந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. நைட் டின்னர் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் போல் இருந்தது. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பிரியாணிக்கு தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து செஞ்சுட்டேன். பிரியாணியெல்லாம் சூப்பராக செஞ்சதுக்கப்புறம் பிரியாணியை வீடியோ இருக்க சுத்தமாக பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அது பிளேஸில் வந்து எடுத்து வச்சுட்டு கீரை வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து கீரையுமே சேர்த்துட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குட்டீஸ் லஞ்சுக்கு கீரை வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கடைஞ்சி விட்டுட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பருப்பு வடை செய்கிறதுக்கு பருப்புமே ஊற போட்டு விட்டுருந்தேன். ஸோ பருப்பு வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வடை செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். மூணு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு லைட்டாக வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையுமே சேர்த்துட்டு இப்போ வடை பருப்புமே இதில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து குழந்தைகளுக்கு ப்ளஸ் வந்து காலையில் சூடாக சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப வந்து குறக்குறன்னு இல்லாமல். நம்ம சேர்க்க போகிற வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு உப்புமே செக் பண்ணிவிட்டு நல்லா வந்து வடையை வந்து போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே இந்த சைட் டீயுமே ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வடை வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டீ வந்து ஊற்றிக்கலாம். கீரை சாதம் எல்லாமே சூப்பராக ரெடி ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டீஸ்க்கு வந்து இப்போ ஸ்கூல் லஞ்சுக்கு வந்து வச்சு விட்றலாம். கீரை தனியாக சாப்பாடு தனியாக வச்சு விடும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. சமையல் பண்ணுறதுலையே இந்த வேலை பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது. இந்த கீரையை வந்து ஒவ்வொன்றா வந்து பிச்சு உருவி போடுறது. இந்த இதுக்கு முடப்பட்டுட்டு இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் செய்யவே மாட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவிட்டேன். இந்த அளவுக்கு உருவி வச்சது பெரிய வேலையே இல்லைங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குச்சியாக எடுத்து உருவி வைக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப பெரிய வேலை. மேக்ஸிமம் எல்லாருமே ஃபஸ்ட்டே ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையை வந்து வதக்கி விடுவீங்க. ஸோ அந்த மாதிரி செய்யாமல் இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஜீரகம், வெங்காயம், அதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கீரையுமே சேர்த்து நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் கீரையெல்லாம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் தேங்காய் பூ போட்டு நல்லா வந்து இறக்கிடலாம். சமையல் ஒர்க்கெல்லாம் சூப்பராக வந்து முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் வந்து அரேஞ்ச் பண்ணுற ஒர்க் எல்லாமே இருக்குது. அதுவுமே முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வீடை வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம். பாக்ஸில் போட்டது போக மீதி இருக்க திங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நான் பேக் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கிறேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வீடை பார்த்திங்கன்னா அப்பப்போ பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிச்சனை இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலை செய்யும்போது ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்குது. கிச்சனில் இருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். க்ளீனிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பார்த்திங்கன்னா முடிஞ்சது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய கிச்சன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோ எல்லாமே பிகினர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.